இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் டிஆர்பியை கலக்கிய டாப் 6 சீரியலில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த வார டிஆர்பி ரேட்டிங் லிஸ்டில் எதிர்பாராத விதமாய் அதிரடி திருப்பம் நடந்துள்ளது. இதில் டாப் 6 இடத்தை பிடித்த சீரியல் அனைத்துமே ஒரே சேனல் சீரியல்கள் என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் விஜய் டிவி, ஜி தமிழ், சன் டிவியுடன் முட்டி மோதினாலும் கடைசியில் மண்ணை கவ்வியதுதான் மிச்சம். டிஆர்பி ரேட்டிங் லிஸ்டில் 6வது இடத்தை சன் டிவியின் சுந்தரி சீரியல் பிடித்திருக்கிறது. சுந்தரி இப்பொழுதுதான் தனக்கு மனசுக்கு பிடித்த ஒருத்தரோடு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அதற்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. மட்டுமல்லாமல் அவருடைய முன்னாள் கணவரும் உயிரோடு வந்து சுந்தரி முன்னாடி நிற்கிறார். இதையெல்லாம் தாண்டி எப்படி சுந்தரி தனக்கு பிடித்தவரை கல்யாணம் பண்ணுவார் என்பதால் புரியாத புதிராக இருக்கிறது. எனக்கு இந்த சுந்தரி சீரியலை பார்க்கும் பொழுது 2003 வெளிவந்த இயற்கை மூவி ஞாபகம் தான் வருது. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிக்கிறது சன் டிவியின் இனியா சீரியல் உள்ளது. இதில் இனியா விக்ரம் தங்கையை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து உண்மைகளை மறைத்து கல்யாணம் பண்ணி வைத்தார். தற்போது எல்லா விஷயமும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரிய வந்தால் அனைத்து தவறுக்கும் இனியா தான் காரணம் என்று இனியாவையும் விக்ரமையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள். 4வது இடத்தில் சன் டிவியின் வானத்தை போல சீரியல் இருக்கிறது. அண்ணன் தங்கை பாசத்திற்கு நடுவில் மாட்டிக்கொண்டு ஒவ்வொருவரும் படாத பாடுபடுகிறார்கள். இதை பலிக்கடாவது பொன்னிதான். எப்படியாவது தன்னுடைய கணவன் தன் மீது மட்டும் பாசத்துடன் நிற்க வேண்டும் என்று பல தில்லாலங்கடி வேலையை பார்த்து வந்தார். தற்போது அதற்கு ஏற்ற மாதிரி துளசியிடம் உங்கள் அண்ணன் கூட வாழ வேண்டும் என்றால் அவரை விட்டு விலக வேண்டும் என்று ஒரு டீல் பேசி வருகிறார். வானத்தை போல சீரியலை பார்க்கும்போது எனக்கு கண்ணுக்கு கண்ணாக முரளியும் தேவையான நடிச்ச படம் தான் ஞாபகம் வருது. இந்த வாரம் 2 சீரியல்கள் ஒரே டிஆர்பி ரேட்டிங்கில் இருப்பதால் 3 மற்றும் 2வது இடம்தான் சன் டிவியின் எதிர்நீச்சல் மற்றும் கயல் சீரியலுக்கு கிடைத்திருக்கிறது. எதிர்நீச்சல் சீரியலில் எல்லா திருட்டுத்தனத்தையும் செய்துவிட்டு அனைத்து பழியையும் ஜீவானந்தம் மீது போட்டு வக்ரபுத்தியுடன் குணசேகரன் இருக்கிறார். ஜீவானந்தம் தர்ஷினியை காப்பாற்றிய பிறகு போலீசார் இவர்தான் தர்ஷினியை கடத்தியிருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்டு அவரை பார்த்ததும் சுட்டு தள்ளுவதற்கு ஆர்டர் வாங்கி கொண்டு தேடி வருகிறார்கள். மேலும் கயல் சீரியலில் இதுவரை எழில் மட்டுமே மனசில் காதலை சுமந்து கொண்ட கயல் பின்னாடியே அலைந்து வந்தார். அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் இருந்த கயலுக்கு தற்போது காதல் பூத்து விட்டது. அதனால் எழில் அம்மா செய்த சதியால் அவரை விட்டு விலக ஆரம்பித்தார். எழில் தற்போது எல்லாம் கூடி வரும் விதமாக கதை சுவாரஸ்யமாக நகர்ந்து வருகிறது. கயல் சீரியலை பார்க்கும்பொழுது எனக்கு பிரசாந்த் நடித்த சாக்லேட் மூவி ஞாபகம் தான் வருது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. இந்த இடத்தில் முதல் இடத்தை பிடிப்பது சன் டிவி சிங்கப்பெண்ணே சீரியல் பிடித்து மாஸ் காட்டிவிட்டது. இந்த தருணத்திற்காகத்தான் ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஏற்ற மாதிரி தற்போது அன்புவே ஆனந்தி புரிந்து கொண்டார். இப்பொழுது இவர்கள் இருவருக்கும் ஒரு சுகமான உறவு ஏற்பட்டு ஆரம்பித்து விட்டது. இதுவே காதலாக மாறி கைகூடினால் இன்னும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். எனக்கு சிங்கப்பெண்ணை சீரியலை பார்க்கும் பொழுது February 14 மூவி ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு எந்தெந்த சீரியல் எந்தெந்த மூவியை ஞாபகப்படுத்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே விவர்ஸ், இந்த வாரம் டிஆர்பியை கலக்கிய டாப் 6 சீரியல்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.